எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்ட்டு பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் கிறிஸ்மஸுக்கு நான் எப்படிலாம் ஸ்நாக்ஸ் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. அது கோவிலில் போய் லாஸ்ட்டாட்டு நம்ம சர்ச்சில் இருந்தது அதோட முடிச்சிருந்தேன். கோவிலில் நமக்கு ஒரு ப்ளம் கேக் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த 24th நைட் 25th ஃபுல்லாட்டு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து கற்றுக்குவாங்க. எனக்கும் இது ஒரு மெமரியாட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். கிறிஸ்மஸ் அதாவது 24th வந்து நைட்டு, அது ஆக்சுவலாக ஊர்லலாம் வந்து மிட் நைட் மாஸ் 12 ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து 8 மணிக்கே தொடங்கிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். வீட்டுக்கு ஒரு 10:30க்கெலாம் வந்துட்டு கேக் வந்து கட் பண்ணுறது. ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ் அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு கேக் கட் பண்ணுறது. கிறிஸ்மஸ்னாலே ஜீசஸ்க்கு பர்த்டே தானே. இந்த கேக் வந்து நான் பார்ட் 1ல் நான் போட்டிருந்தேன்ல, கேரட் கேக் நான் வீட்டில் செய்தேன்ல, அந்த கேக்கு தான் இது. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் அதெல்லாம் வந்தாலே எப்போதும் எனக்கு வீட்டில் சின்ன வயசில் உள்ள ஞாபகங்கள் தான் எனக்கு எப்போதும் வரும். சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும்போது எப்படி நம்ம கொண்டாடினது அதெல்லாம் தான் எப்போதும் ஞாபகம் வரும். வீட்டில் அம்மா 24th நைட் வந்து ஊர்லலாம் மிட் நைட் மாஸ் தான். 12 மாஸ்னால் அது முடிஞ்சு வர்றதுக்கு எப்படியும் 2 மணிலாம் ஆயிரும். எங்கள் வீட்டில் எப்போதும் நான் ஒரு 1995ல் இருந்தே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை பசங்க டேவிட் மச்சான், நெல்டாமேனி, விஜிலாமேனி, கில்டாமேனி அப்படின்னு எங்கள் மூத்த அத்தை பசங்க, 2வது அத்தை பசங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது வந்து இந்த நூடுல்ஸ் வந்து அந்த க்ரீன் கலர் உள்ளதும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபிலிப்பினோ ஃப்ரெண்டு அவங்க கொடுத்தது. இந்த க்ரீன் கலர் ஆட்டு உள்ளது ஒரு ஸ்வீட்டு. அது வந்து ஒரு சிக்கன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்த நூடுல்ஸ். எங்கள் அம்மா அந்த 1985லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து கேக் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரெட், அப்புறம் சிக்கன், அந்த மட்டன் குழம்பு வைப்பாங்க. நானும் அதே மெத்தடில் எங்கள் அத்தை பசங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஜாலியாக பேசிட்டு போவாங்கள்ல, அதே ஞாபகத்தில் எப்போதும் நானுமே வீட்டில் வந்து கேக், பிரெட், மட்டன் குழம்பு அந்த மாதிரி பண்ணுறது. நமக்கும் இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி தான் வர்றது. அவங்கள்ட்ட எல்லா வருஷமும் எனக்கு சின்ன வயசு ஞாபகங்களை எப்போதும் ஷேர் பண்ணுறது. இந்த கேக் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து கேக் கட் பண்ணாங்க கிறிஸ்மஸுக்குன்னு. அதை வந்து அம்மா வீடியோ எடுத்து அப்படியே அனுப்புனாங்க. அதையும் நான் அப்படியே இது கூட சேர்த்துட்டேனா. முந்தையெல்லாம் அம்மா வீட்டில் வந்து கேக் வந்து பண்ணுவாங்க. அப்போ கேக் குக்கிங் ரேஞ்ச், மைக்ரோவன் அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த கேக் பண்ணுறதுக்குனே அலுமினியத்தில் கேக் ஓவன் அப்படின்னே கடையில் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த பாத்திரம் வந்து கடையில் இருக்குமாலாம் தெரியலை. அந்த பாத்திரத்தில் அம்மா செய்வாங்க. இப்போ அம்மா வந்து இது கடையில் தான் வாங்கினது ப்ளம் கேட்கணும். இது வந்து நான் எல்லாருக்குமே க்ரீட்டிங்ஸ் பண்ணக்கணும், இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் அனுப்பக்கணும், இந்த மாதிரி நான் செய்தேன்னா நிறைய பேர் அது நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அந்த கேண்டில் அந்த கேக் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அப்படி நான் க்ரீட்டிங்ஸ் அனுப்பினேன் எல்லாருக்குமே. எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்குனாங்க. 24th நைட்டு அப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் 25th வந்து வழக்கம் போல் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போதும் அந்த கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர்லாம் வந்தாச்சுன்னா 25th காலையில் பூரியும் மட்டன் குருமாவும் பண்ணுவாங்க. நானும் அதே பழக்கத்தில் அந்த சின்ன வயசில் வீட்டில் எப்படி நம்ம இருந்தனோ அதே பழக்கத்தில் நானும் வீட்டில் வந்து பூரி, மட்டன் குருமா பண்ணுவேன். இது கேரட் கேக் நான் ஆல்ரெடி செய்து வச்சுருந்தேன்ல, அந்த கேரட் கேக்கும் கட் பண்ணி வச்சாச்சுது. இதுக்கு ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி அம்மா வந்து அவங்க அம்மாட்ட வந்து படித்தது. நமக்கு எப்போதும் நம்ம எல்லாமே நம்ம அம்மாட்ட என்னெல்லாம் படித்தோமோ அதே தானே நமக்கு அப்படி வாழையடி வாழையாட்டு அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பூரி, மட்டன் குழம்பு பண்ணது. அந்த ஃபோட்டோவும் அம்மா அனுப்புனதை வீடியோ அனுப்பல, ஃபோட்டோ தான் அனுப்புனாங்க. அதையும் அது கூட அப்படி போட்டுட்டேன் நான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது என்னென்னா, பணியாரம், அதிரசம் 2ம் பண்ணுறதுக்குன்னும் மாவு வந்து அந்த 25th கிறிஸ்மஸில் அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதிரசம் உங்களுக்கு தெரியும், அரிசி மாவு நம்ம ஊற வச்சு பொடிச்சிட்டு அதில் வந்து வெல்லம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, நாட்டு சர்க்கரை, ஜாகரி, அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோல. பணியாரம்னு என்னென்னா, இது வந்து சேம் அதே மாதிரி தான் அரிசி மாவை ஊற வச்சு பொடிச்சிட்டு சுக்கு போட்டுட்டு இதில் வந்து கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது.
ஆக்சுவலா இது வந்து நான் ரெசிபி நான் போட்டிருக்கிறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ட தவிர வேற ஊர்கள்ல இந்த மெத்தட்ல நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியல எனக்கு. இது வந்து பழைய காலத்துலலாம் எப்படின்னா, கல்யாணம் அந்த மாரிலாம் இருக்கும்ல, அப்போ பொண்ணு வீட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு குடுக்குறதுக்கு, இந்த பணியாரம், அச்சு முறுக்கு, முந்திரி கொத்து இந்த 3 தான் குடுப்பாங்க. இப்போ இந்த பணியாரம்லாம் அப்படி பழக்கவழக்கத்துல கொஞ்சம் குறைஞ்சு வந்துட்டே இருக்கு. எனக்கு அந்த நமக்கு பாரம்பரியம், நம்ம இதெல்லாம் விட்டு போகக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அப்படியே இருக்கணும். அதுக்காகவே நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எப்போதும் செய்றது. இந்த பணியாரம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கருப்பட்டி, நம்ம அரிசி மாவு, நம்ம ஊற வச்சு பொடிச்சு பண்றது. அதில சுக்கெல்லாம் போட்டு பண்றது. இதெல்லாம் கெட்டு போகாது. 1 மாசம் ஆனாலுமே கெட்டு போகாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அதிரசம் தான் இன்னொரு நாள் கூட இருந்திருக்கணும். இங்க நல்ல குளிரு. அதனால அது வந்து இன்னொரு நாள் இருந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சுது. கிறிஸ்மஸ்க்குன்னு எனக்கு புதுசா ஒரு பேன் கிடைச்சிச்சுது. இந்த பேன்ல வந்து சரி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட் பண்ணலாமே அப்படின்ட்டு, இது வந்து நான் வந்து அந்த நெஸ்ட் மாதிரி நான் வச்சிருந்தேன்ல, ஒரு குருவி, முட்டை, அ அந்த கூடு எல்லாம் வச்சிருந்தேன்ல, அந்த முட்டைக்கு வந்து இது வந்து மில்க் பேடா இருக்குல்ல, அதுதான் அந்த மில்க் பேடா ரெசிபி. நெய் போட்டுட்டு 2 கப்பு பால் பவுடர், பாதி டின் கண்டன்ஸ் மில்க் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த மில்க் பேடா தான் சேம் அதே மாதிரி பதத்தில எடுத்துட்டு, லாஸ்ட்ல வந்து இந்த முட்டை ஷேப்ல குட்டி குட்டியாட்டு உருண்டை பிடிச்சி நம்ம போட்டாச்சுன்னா முட்டை. இது வந்து நம்ம கோகனட் லட்டு இருக்குல்ல, கண்டன்ஸ் மில்க் அப்புறம் டெசிகேட்டட் கோகனட். அது வாய்க்கு வந்து பாதாம், ஆல்மண்ட் இருக்குல்ல, அதுவும் பெப்பர் வந்து கண்ணுக்கு. கண்ணுக்கு வந்து இந்த ஜீரக மிட்டாய் அந்த மாரிலாம் கிடைச்சுன்னா வைக்கலாம். என்ட்ட அது இல்லாதனால நான் வந்து பெப்பர் வச்சுட்டேன். அப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அ எப்போதும் எங்க வீட்ல எங்க அப்பா, எங்க அம்மா வந்து மட்டன் பிரியாணி தான் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எங்க அப்பா வந்து இந்த மட்டன் பிரியாணி வந்து கப்பல்ல வேலை செய்யும்போது இதுவும் 1985லே அப்பா வந்து ஒரு செஃப்ட்ட இருந்து படிச்சது. அது அப்பா படிச்சுட்டு வந்து எங்க வீடுகள்ல அதாவது எங்க அத்தை வீடுனாலும் சரி, எங்க சித்தி வீடுனாலும் சரி, எங்க என்ன விசேஷம் நடந்தாலுமே நாங்க எல்லாருமே கூடும்போது அப்பா வந்து இந்த பிரியாணி பண்ணுவாங்க. அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கோம்போ. இதுக்கு இஞ்சி பச்சடி, ஜாம், ரைத்தா, இந்த பப்படம் இது ஃபுல்லா ஒரு கோம்போ தான். நானும் அதனால எப்போதும் இங்க வந்து கிறிஸ்மஸுக்கு எப்போதும் இது பண்ணுவேன். இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்க வீட்ல எங்க அம்மா செய்த அதே மட்டன் பிரியாணி தான். சூப்பரா இருக்குல்ல. அங்கேயும் இங்கேயுமாட்டு மாத்தி மாத்தி ஃபோட்டோ ஷேர் பண்றது. இதே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் வாட்ஸ்அப் கிடையாது. ஃபோன்ல தான் சொல்லிக்குவோம். இப்போ நமக்கு அழகா பார்க்க முடியுதுல்ல. இந்த மட்டன் பிரியாணில எண்ணெயே இல்லாம செய்த மட்டன் பிரியாணி தான். தெகட்டவே செய்யாது. சூப்பரா இருக்கும். நான் ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோல நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேன். நான் இது நம்ம பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாமே டப்பால எடுத்து வச்சாச்சுது. ஆல்ரெடி நான் பழைய வீடியோ இந்த பார்ட் 1ல நான் காட்டியிருப்பேன். ஃபுல்லா அந்த டேபிள் மெஸ்ஸியா இருந்துச்சுல. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி டப்பால போட்டு வச்சாச்சுது. இனி எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணி குடுக்கணும். அது நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அ நமக்கு இந்த வருஷத்துல ஒருக்கா தான் இந்த மாரிலாம் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். நம்ம அந்த ஸ்நாக்ஸ் பண்ற பழக்கத்த விட்டோன்னு வைங்களேன், நமக்கு பாரம்பரியம் அப்படியே போயிரும். அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து இத வந்து கொண்டு போக மாட்டோம். நம்மளோடயே அதெல்லாம் போயிரும். அதுக்காகவே அடுத்த தலைமுறைக்கும் போகணும்னு சொல்லிட்டே நான் இதெல்லாம் பண்றது. தேங்க் யூ ஸோ மச்.